ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியல் டைமாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ல சைன் இன் அண்ட் சைன் அப் அதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ரியாக்ட் ஜேஎஸ், பேக் எண்டுக்கு யூஸ் பண்ண போகிறது ஸ்ப்ரிங் பூட், டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது என்னன்னா MySQL. ஓகேவா, ஸோ இந்த எல்லா டெக்னாலஜிஸும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல் ஸ்டாக் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எடுத்தவொடனே உங்களுக்கு கோடிங் பார்ட்டை காட்டுறதுக்கு பதிலாக நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா, அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அவுட்புட்டுக்கு நம்ம என்னென்ன கோட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தேன் என்னென்னா எனக்கு இருக்க டவுட்ஸ்க்கு கிளாரிட்டி ப்ரொவைட் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபார்மேட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான கிளாரிட்டிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் பொறுத்த வரைக்கும் வெறும் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான நோட்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ண போறீங்க, என்டர் பண்ண போறீங்க. ஓகேவா, அப்போ என்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும், லாகின்ங்கிறது பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன் குமார்னு சொல்லிட்டு, ஏஜ் நான் என்ன பண்ண போறேன்னா 25ன்னு கொடுத்துக்கிறேன், ஜெண்டருங்கிறது மேலு, ரோல் நம்பருங்கிறது என்னன்னா இங்கே நான் ஒரு ப்ராசஸை ஒரு ஃபீல்டை யூனிக்காக மெயின்டைன் பண்ண போறேன். ஓகேவா, ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஃபர்தராக டீட்டெயில்ஸுங்கிறத ரிட்ரைவ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் 23ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த டீட்டெயிலுங்கிறத யூனிக்காக என்னோட டீட்டெயிலுங்கிறத ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன். என்ன இருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யுவர் ஐடி இஸ் 36. அது என்னன்னா இந்த 23ங்கிறது என்னன்னா நீங்க கொடுத்த ரோல் நம்பர். ஓகேவா, அப்போ இந்த 36ங்கிறது என்னன்னா நீங்க எத்தனாவது என்ட்ரி. ஓகேவா, அதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா பின்னாடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக கொரீஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்ன உடனே இங்கே லாகின் கேட்குதுல்ல, அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்த டீட்டெயிலை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா, லாகின் பண்ண போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்னா நீங்கள் கொடுத்தீங்க தெரியுமா அந்த ரோல் நம்பர், அந்த ரோல் நம்பர் வச்சு தான் என்ன பண்ண போகிறீங்க, லாகின்ங்கிறது பண்ண போகிறீங்க. ஓகேவா, இப்போ நான் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த 23க்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு என்னது இங்கே பிரிண்ட்டுங்கிறது ஆகும். அதோட ஐடி என்ன, அதோட நேம் என்ன, ஏஜ் என்ன, ஜெண்டர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஐடி கொடுத்துட்டு அந்த ஐடியை வச்சு அதுக்கான ரெக்கார்டிங்காக இருக்குது டீட்டெயில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இஃப் கண்டிஷன் போட்டு அந்த ப்ராசஸ்ங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நான் இங்கே உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு என்னென்னா ப்ராசஸ்ங்கிறது இருக்க போகுது. இன்கேஸ் நான் கொடுத்த டீட்டெயிலே கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ளீஸ் ட்ரை டிஃப்ரெண்ட் ரோல் நம்பர்னு வந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம கொடுத்தாலும் என்ன நடக்கணும், கொடுக்கல நான் தப்பாக கொடுத்துட்டாலும் என்ன நடக்கணும் என்ன பண்ணிட்டேங்க டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ இதுக்கான கோடிங் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்டை பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்டில் app.jsல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எம்டி பார்த்தா இருக்கும் போது இன்செர்ட்டுக்கான ப்ராசஸ் காம்பனண்ட் பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம். எதனால இங்கே எம்டி பார்த்தா இருக்குல்ல, எம்டி பார்த்தா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்செர்ட் ப்ராசஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, அப்போ இன்செர்ட்டுக்கு நான் எப்படி கோட் எழுதிருக்கேன்னா, ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ, இந்த கிரியேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் பை ஐடி எதுக்காக அது எல்லாமே இதில் இருக்குது. ஃபுல் டாப் டு பாட்டம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ப்ரிங் பூட் சீரிஸில் பார்த்துருக்கோம், அந்த ஃபுல் ஸ்டாக் சீரிஸில் ஸ்ப்ரிங் பூட் டாப்பிக்கில். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு இன்செர்ட்கான ப்ராசஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ஃபார்மு. ஸோ என்டர் பண்ண யூசர் என்டர் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ்க்கான ஃபீல்டு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஒரு பட்டன், அந்த சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும், இன்செர்ட் ப்ராசஸ்க்கு போகணும். ஓகேவா, அப்போ இன்செர்ட் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருப்பீங்க. ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க தெரியுமா இங்கே டீட்டெயில்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்டேட்டாக உங்களுக்கு என்னென்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் டைப் பண்ணுறது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த டைப் பண்ண இங்கே அப்டேட்டுங்கிறது ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா கான்ஸ்ட் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்னன்னா நான் கிரியேட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் நேம். ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட் நேமில் இங்கே நீங்கள் இந்த ஃபீல்டில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணதும் டேட்டா பேஸில் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இங்கே மேட்சிங்கிறது பண்ணுவீங்க. ஓகேவா, ஏன்னா நீங்கள் இன்செர்ட் தானே பண்ண போறீங்க. அப்போ இந்த நேமுங்கிறதுனா டேட்டா பேஸில் இருக்க நேமு, இந்த நேம் என்னன்னா இங்கே நான் யூஸ் பண்ணுற ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுற நேமுங்கிற நேம். ஓகேவா, அந்த கேஸ் சென்சிட்டிவ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா கிரியேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், இது என்னன்னா ஆக்சியோஸ் ஏபிஐ. இந்த ஆக்சியோஸ் ஏபிஐ தான் என்ன பண்ண போகுது, ஸ்ப்ரிங் பூட்டில் போயிட்டு ரிஃப்ளெக்ட்டுங்கிறது ஆகும். ஓகே, அந்த கனெக்டிவிட்டி ப்ராசஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அடுத்து ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் எதுக்காகனா இங்கே கொடுத்துருக்கோம் தெரியுமா செட் ஆஃப் டீட்டெயில்ஸ், அதுதான் உங்களுக்கு என்ன ஆகணும் போயிட்டு இன்செர்ட்டுங்கிறது ஆகணும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த மெத்தடு கூடிய இதையும் சேர்த்து அமைச்சிட்டேன். ஓகேவா, தென் ரெஸ்பான்ஸ், நான் கொடுத்த டீட்டெயில் கரெக்டாக போய் ஸ்டோர் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா
சக்ஸஸ்ங்கிற ஒரு பாத்துக்கு போகும். ஓகேவா? வித் ஹெல்ப் ஆஃப் ரோல் நம்பர். நாங்கள் டைப் பண்ண தெரியுமா ரோல் நம்பர், அந்த ரோல் நம்பர் நான் என்ன பண்ணுறேன், சக்ஸஸ்ங்கிற பேஜுக்கு அனுப்புகிறேன். இன்கேஸ் இது எனக்கு ஸ்டீராக ஸ்டோர் ஆகலை, ஏதோ எரர் நடந்துடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும், கேட்ச் வந்துட்டு என்ன எரரோ அந்த எரர். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இன்கேஸ் நான் கொடுத்த நம்பரே கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு, ட்ரை டிஃப்ரெண்ட்டு ரோல் நம்பர் வந்துச்சா, அந்த மாதிரி எரர்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டீட்டெயில் கொடுத்தேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த சக்ஸஸ் பாத்துக்கு போகும். ஓகேவா? அப்போ சக்ஸஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அங்கே என்னோட ஐடியும் ஷோ ஆகுது, ரோல் நம்பரும் ஷோ ஆகுது. கரெக்டா? அப்போ ஐடியும் சரி, ரோல் சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஜஸ்ட்டு அங்கே கொடுத்த தெரியுமா ஐடி யூஸ் நாவில், அதை நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே யூஸ் பேராமில் வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரோலுன்னு சொல்லிட்டு. அப்போ யூஸ் பேராம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ரோலுங்கிறத வாங்கிட்டேன். யூஸ் நேவிகேட், எதனா ஒரு காம்போனண்ட்டுக்கு நீங்கள் நேவிகேட் பண்ணணும்னா யூஸ் நேவிகேட் யூஸ் பண்ணிப்பீங்க. இங்கே காஸ்ட் ஐடி. ஓகேவா? ஸோ கெட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் பை ஐடி. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆக்சியஸ், இந்த மெத்தட் ஆக்சியஸ் வச்சு நான் என்ன பண்ணுறேன், அந்த ரோல் நம்பரை அமுச்சு அதோட ரெஸ்பான்ஸை வாங்கி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா செட் பண்ணுறேன். எப்படின்னா, இங்கே நல்லா பாருங்கள், செட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் பை ஐடி என்ன பண்ணுவாருன்னா, நாங்கள் டைப் பண்ண தெரியுமா யூஸ் பேரம், இன்சர்ட்லேருந்து இங்கே வந்துச்சுல, இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெத்தடுக்கு அனுப்புகிறேன். இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா, டேட்டா பேஸ் கிட்ட போய் பேசிட்டு ரோல் நம்பருக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன பண்ணிட்டோம், இது கெட் பண்ணிட்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் பூட் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அங்கே ஃபுல் டீட்டெயில் வருதில்ல, ஸோ அதோட ஐடியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா செட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ செட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக ப்ராசஸ் நடக்கும். இன்கேஸ் இதே செட் ஆகலைன்னா கேட்ச் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், எரர் மெசேஜுக்கு போயிடும். ஓகேவா? அடுத்து இப்போ நான் எங்கள் பட்டனை கிளிக் பண்ணுற லாகின். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே கொடுத்தது இங்கே ஐடியோ ரோல் நம்பரும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ன்னு இருக்குது. எதுக்காகனா, இங்கே லாகின் பட்டன் இருந்துச்சு தெரியுமா, இப்போ நான் டீட்டெயில் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆச்சு, அடுத்த பேஜில் லாகின் வந்துச்சுல்ல, அந்த என்ன ப்ராசஸ் நடக்கணும், லாகின் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகணும், சைன்இனுக்கு போகணும். ஓகேவா? அப்போ சைன்இனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு யூனிக்கான இதுவும் கொடுக்க போகிறீங்க ரோல் நம்பர்னு சொல்லிட்டு, அந்த ரோல் நம்பர் நீங்கள் கொடுத்தது கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா ரீட் ப்ராசஸ் ஃபுல் டீட்டெயிலே உங்களுக்கு என்னென்னா பிரிண்ட்டுங்கிறது ஆகும். ஓகேவா? இப்போ நான் ரீட் ப்ராசஸ் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், கெட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் பை ஐடி. அங்கே கொடுத்தோம் தெரியுமா ஒரு ஐடி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம்ல ஐடி, என்ன கொடுத்துருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் 32-123 கொடுத்துருக்கோம்ல. இப்போ இங்கே லாகின் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஐடி கேட்கும். ஓகேவா? இந்த ஐடி தான் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த ரோல் நம்பராக வந்துட்டு அது என்ன பண்ணும், பேக் எண்டில் இருக்க ஃபுல் டீட்டெயில், அது ரிகார்டிங்காக 1, 2, 3க்கான ஃபுல் ரிகார்டிங் ஸ்டோராக இருக்கும்ல டீட்டெயில்ஸு, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இதை கெட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா செட் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, கீழே எல்லா டீட்டெயிலும் ஷோங்கிறது ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டுங்கிறது ஒர்க் ஆகுது. அப்போ பேக் அண்ட் பார்ட் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கெட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் பை ஐடி, அப்புறம் இங்கே யூஸ் பண்ணியிருந்தீங்களா, கெட் ஸ்டூடெண்ட் பை டீட்டெயில் பை ஐடி, இது மாதிரிலாம் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த மெத்தட் எல்லாமே என்னென்னா ஆக்சியஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதை தனியாக மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இது ரிகார்டிங்காக ஃபுல் வீடியோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபுல் ஸ்டாக் சீரிஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த மெத்தடுக்கான ஃபுல் எக்ஸிக்யூஷன் பார்ட்டும் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் பை ஐடி. அப்போ அது என்ன ஆகும்னா, axios.post மெத்தட், API மெத்தடு பேஸ் யூஆர்எல் என்ன இருக்க போகுதுன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்டூடெண்ட் 1. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தெரியுமா ஸ்ப்ரிங் பூட், அதோட போர்ட் நம்பர். அடுத்து உங்களுக்கு என்னன்னா இன்சர்ட் ப்ராசஸ் நடக்கணும். இப்போ நீங்கள் கொடுத்தீங்க தெரியுமா டீட்டெயில்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது அந்த டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த லிங்க்குக்கு இந்த போர்ட் நம்பருக்கு போயிடும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்கள், இன்சர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணும், அந்த பேக்எண்ட்கான ப்ராசஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணணும். அங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இன்சர்ட்னு கொடுத்துருந்தோம். கரெக்டாக? அப்போ இந்த மெத்தடை பார்த்துட்டு அப்போ அந்த இன்சர்ட் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, இன்சர்ட் ப்ராசஸ்ங்கிற மெத்தட் ட்ரிகர் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்த தெரியுமா டீட்டெயில், அது எல்லாமே இங்கே என்ன பண்ணோம்னா ரெக்வஸ்ட் பாடியாக வாங்கும். ஓகேவா? ரெக்வஸ்ட் பாடியாக வந்துட்டு வந்த ஒரு வேல்யூவையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா தனித்தனியாக செட் பண்ணுவேன். ஓகேவா? SC.set ஏஜ், ஜெண்டரு, ரோல் நம்பர்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சேவுங்கிற மெத்தட் என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கு இன்சர்ட் ப்ராசஸ்ங்கிறது பெர்ஃபார்ம் பண்ணிடும். இன்கேஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ண ப்ராசஸோட இப்போ அடுத்து கொடுத்த டீட்டெயில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அப்டேட்டையும் சேர்த்து பண்ணணும். அப்போ சேவ் பொறுத்த வரைக்கும் 2 ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ரிட்டர்ன் நியூ ரெபாசிட்டரி என்டிட்டி தான் என்ன பண்ணுதுன்னா, கீழே உங்களுக்கு என்ன ஆகும், அவுட்புட்டில் உங்களுக்கு ஷோங்கிறது ஆகும், எது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுப்போம். ஸ்ப்ரிங் பூட் என்ன பண்ணுவார், ப்ரீ டிஃபைண்டாக மெத்தட்ஸ்லாம் வச்சிருப்பாரு SQL கூட பேசுறதுக்கு. அவர் என்ன பண்ணுவார், டேரெக்டாக MySQL கூட உங்களுக்கு என்னது பேசி உங்களுக்கு இன்சர்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆயிருக்குன்னு மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன பண்ணோம் 1 2 3 கொடுத்தோம் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா 1 2 3ன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 1 2 3 கொடுத்துட்டு எனக்கு ஃபுல் டீட்டெயிலும் கெட் பண்ணி பார்க்க போகிறோம் கரெக்டாக. 38 குமார் 25 இதெல்லாம் வந்துருச்சா. அப்போ இது எப்படி பண்ணுறீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் கரெக்டாக. கெட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் பை ஐடின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணேன், ஒரே ஒரு ஐடியை மட்டும் என்டர் பண்ணேன். அந்த என்டர் பண்ண ஐடி எனக்கு என்ன ஆகுதுன்னா செலக்ட்டுங்கிற ஒரு பாத்துக்கு போகுது. எதுக்கு, ஸ்ப்ரிங் பூட்டுக்கு. அப்போ ஸ்ப்ரிங் பூட்டில் செலக்டில் நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னு நல்லா பாருங்கள். செலக்ட்டு அங்கே கொடுத்தா தெரியுமா ஒரு ரோல் நம்பர், அந்த ரோல் நம்பர் இங்கே வாங்கியாச்சு. நான் ரோல் நம்பர் வச்சு நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட்டுங்கிறத ஷோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ செலக்ட் ப்ராசஸ்ங்கிற மெத்தட் ட்ரிகர் ஆகுது. பாத் வேரியபிள் என்னன்னா மேலே கொடுக்குற அந்த பாத்லேயே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த வேல்யூ பாஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரீட் ப்ராசஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன ஆகுது 1 2 3ங்கிறது போகும். ஓகேவா. அப்போ இங்கே 1 2 3 உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே ரோல் நம்பரில் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன்னா ரெபாசிட்டரியில் ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. நேட்டிவ் கொரியா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ப்ராசஸ் நடக்கணும்ன்ட்டு. அட்டு கொரி வேல்யூ என்ன கொரி எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் 1 வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கல அந்த ரோல் நம்பர் உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே இன்சர்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இங்கே நம்ம பேசிக்காக எக்ஸாம்பிள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் ஸ்டாக் சீரீஸில் ஸ்ப்ரிங் பூட் கிளாஸ் பாருங்கள். அதில் உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. லிங்க்குங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து. ஸோ அந்த மெத்தட் போய் பார்க்கும். அது என்ன பண்ணோம், அந்த எக்ஸ்பிள் கொரி நம்ம கொடுத்துருந்தோம்ல அதை ட்ரிகர் பண்ணி எஸ்சியில் ஸ்டோர் பண்ணோம். எஸ்சி தான் என்ன பண்ணோம்னா அங்கே ரிட்டர்னுங்கிறது பண்ணோம். நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இது வாங்கணும் தெரியுமா, ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது இது கொடுக்குற ரிட்டர்ன் தான். ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா பேக் எண்ட் பார்ட். நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம், பேக் எண்டில் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கோடை பார்த்து அதுக்கான மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஓகேவா. இப்போ முதல்ல ஃப்ரண்ட் எண்ட்லேயே உங்களுக்கு எப்படி அது கனெக்டிவிட்டி அந்த ப்ராசஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ரவுட்டிங் மூலியமாக தான். ஓகேவா. இப்போ எம்டி பார்த்தா இருக்கும் போது இன்சர்ட்டு, எம்டி பார்த்ததுக்கப்புறம் ரீட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு என்ன ஆகணும், ரீட் ப்ராசஸ் ரோல் நம்பர் அந்த பாத் வேரியபிளோட சேர்த்து அனுப்புகிறோம். சைனிங்க்கு, எரர் நியூக்கு, சக்ஸஸ்க்கு அப்படியே ஒரு ஃப்ளோ மட்டும் சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணுறீங்க, இன்சர்ட் பண்ணிவிட்டு எனக்கு கரெக்டாக இன்சர்ட் ஆச்சுன்னா சக்ஸஸ் கூடிய ரோல் நம்பரை சேர்த்து அனுப்புறீங்க. ஜேஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த காம்பனன்ட் ட்ரிகர் ஆகும்னா சக்ஸஸ் பக்கத்தில் ரோல் நம்பர் வாங்குற மாதிரி எது இருக்குது, இது இருக்குது. அப்போ அதோட மெசேஜ் என்னது, அதோட எலமெண்ட் என்னது, சக்ஸஸ் மெசேஜ். அப்போ நல்லா பாருங்கள் மேலே அவுட்புட்டில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா எம்டி பாத்தில் வைக்கிறேன். டீட்டெயில் கேட்குது, டீட்டெயில் தரேன். சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகுது, சக்ஸஸ், அதுக்கு பக்கத்துலேயே நான் கொடுத்த ஐடி கரெக்டாக. அப்போ அதுதான் உங்களுக்கு என்னது இந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். அப்போ சக்ஸஸ் மெசேஜ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா எரர் நியூங்கிற மெசேஜ் நான் அனுப்புகிறேன். எப்படின்னா எரர் வந்துச்சுன்னா. ஓகேவா. அப்போ அந்த இந்த லாகின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகணும், சைன்இன்ங்கிற பாத்துக்கு நேவிகேட் ஆகி போகணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ app.jsல உங்களுக்கு என்னது சைன்இன்க்கு என்ன கொடுத்துருக்கோம், சைன்இன்ங்கிற காம்பனன்ட் போகணும்னு சொல்லியிருக்கோம் கரெக்டாக. இப்போ பாருங்கள் லாகின் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகுது, சைன்இன் பாத்துக்கு போகும். சைன்இன் பாத்தில் நான் இதை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக. இங்கே நான் என்ன பண்ணுறேன் 1 2 3 தரேன். ஓகேவா. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சைன்இன் பேஜில் இருந்துச்சு கரெக்டாக. சைன்இன் பேஜில் நீங்கள் கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எங்கே போக சொல்கிறேன், ரீட் ப்ராசஸ்க்கு வித் ஹெல்ப் ஆஃப் ரோல் நம்பர்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. அப்போ இங்கே நான் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராசஸ் போகும் வித் ஹெல்ப் ஆஃப் அந்த ரோல் நம்பரோடையும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல் டீட்டெயில் இங்கே டிஸ்பிளேங்கிறது பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேக் அண்ட் ப்ராசஸ் அந்த சைன்இன் சைன் அப் பேஜஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு என்னன்னா ஒரு டீட்டெயில் ஸ்பெசிஃபிக்காக வச்சு எப்படி உங்களுக்கு டீட்டெயில் ரெட்ரைவ் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுட்டு கொடுத்த டீட்டெயிலும் பேக் எண்ட் இருக்க டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் என்ன பண்ண போறீங்க, செக் பண்ணி வேலிடேட் பண்ண போறீங்க. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நான் பண்ண கூட என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த நான் சொன்ன சினாரியோ என்ன பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இன்கேஸ் இதோட ஃபுல் கோடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, கெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ தான் இந்த ஃபுல் ஸ்டாக் சீரீஸ்க்கான கடைசி வீடியோ. ஸோ எங்களோட மோட்டிவ் என்னென்னா, ஸோ நிறைய பேர் என்னென்னா காசு கட்டி ட்ரைனிங்ஸில் சேர்ந்து படிக்கிற அளவுக்கு அவங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணோம், ஸோ ஃப்ரீயாக ஃபுல் ஸ்டாக் வீடியோ தரலான்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறது பைத்தான் ஃபுல் ஸ்டாக் வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேவா. ஸோ ஜாவாக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பைத்தானுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுமான்னு கிட்டே கிடையாது. இதோட உங்களுக்கு என்னென்னா நிறைய வீடியோஸ் இது ரிகார்டிங்காகவே நிறைய வீடியோஸ் என்னென்னா அப்லோட் பண்ணலாம் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகேவா. ஆக்சுவலாக இந்த ஃபுல் ஸ்டாக் சீரீஸே உங்களுக்கு என்னென்னா ஒரு இன்டர்வியூ பேசிக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போதுமானது. ஓகேவா. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக தேவையான வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்னென்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எஜெக்ஸ் டெக்னாலஜி சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ மறக்காமல் எஜெக்ஸ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.